பிரதர்ஸ், இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க என்னென்னு. எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பிரச்சனைனால நம்மக்கிட்ட பேர்ஸ் எதுவுமே நமக்கு கொஞ்சம் கவனிக்காமல் அப்படியே ப்ரீடிங் கூட ஸ்டார்ட் பண்ண விட்டுருந்தோம், இற கூட போடாமல். எக்ஸி சொல்ல போனால் அதான் நடந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட் அண்ட் படி பழைய ஃபார்முக்கே வர போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறாலாம் அடுத்த வருஷம் ரேஸ் ஓட்டுறக்காக இந்த டைமே ப்ரீட் பண்ணி சிக் எடுக்க போகிறோம். அதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறாங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். இப்போ நம்ம எந்த புறா ரேஸ் ஓட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா கருணத்தோட ஓட்ட போகிறோம். அது எந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன், எங்கேருந்து வாங்கியிருக்கேன், எந்த மாதிரி ப்ரீடிங் போட்டிருக்கேன், எந்த லைனேஜுக்கு எது செட் ஆகிற மாதிரி நான் ப்ரீடிங் போட்டிருக்கேன், இதெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றா கையில் பிடிச்சி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேரை எதை பார்க்க போகிறோம்னா இந்த பேர் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம கூடயே எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டானது இந்த பேர் தான். வாங்க அதுலேயே ஃபஸ்ட் வந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபோன்லேயே ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா மினிமம் இனிமேல் 8 to 10 மணி நேரம் பறக்கக்கூடிய புறா இது ரெண்டுமே. இது பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பொரியல் ஆணு, இது வந்து தாராள வந்து பியூர் தாராள ஃபீமேல். இது ரெண்டு பேர் இது ஒரு சிக்கு கண்டிப்பாக நம்மகிட்ட 7 to 8 மணி நேரம் பறந்துருக்குது. இது எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்கிட்டேருந்து வாங்கினது புறா எல்லாமே. நம்பி நான் நிறைய பக்கம் வாங்கி நான் ரொம்ப நட்டமாயிருக்கேன். ஏன்னா பறக்காமல் போயிருக்கு, புறா ஏறின புறா இறங்காமையும் போயிருக்கு. அதெல்லாம் இல்லாமல் தெரிஞ்சவங்கிட்ட வாங்கினா நான் தெரிஞ்சவங்கிட்டே வாங்கியிருக்கேன். இந்த புறா பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாமே மஞ்சக்கல்லில் நல்லா இருக்கும் புறா எல்லாமே. இந்த புறா பார்த்தா 2 புறமே ரக்க உதல் இருக்கும். ஏன்னா விட்ட கூண்டில் விட்டால் ரக்க 2 உதறிக்கிட்டே இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து எந்த புறா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த புறா தான். ரெண்டுமே பியூர் தாராவில் இருக்கும். ஒயிட் தாரா, கொஞ்சம் எந்த இடமும் கருப்பு இல்லாமல் இருக்கும். வால் நகமாக இருக்கும், வந்து வெள்ளையில் தான் இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைமிங் தான். நம்மகிட்ட ரொம்ப நல்ல புறாங்க இது எல்லாமே. ஒன்று பார்த்தீங்கன்னா கலங்காலில் போட்டுருவோம் பிளாக் ஐயில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஞ்சக்கண்ணிலே ரொம்ப அந்த அரக்கன் புறான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி லைனேஜில் போட்டிருக்கோம். இந்த புறா பாருங்க எப்படி இருக்குது. ரெண்டுமே ஷார்ட் நோஸில் இருக்கும் புறா நல்லா லென்த்தாக ரொம்ப டைமிங். ஏன்டா அது இருக்கிறதுல ரொம்ப டைமிங் இருக்கும்போது இந்த தாரா பேர் தான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரக்கை எப்படி உதறதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த புறா எல்லாமே ரக்க உதல் இருக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே. இதோட குஞ்சுங்களுமே நிறைய பக்கம் வெளியே நான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுலேயே புறா நல்லா பறந்துருக்கு. மினிமம் 7 to 8 மணி நேரம் கண்டிப்பாக பறந்துட்டு இருக்கு புறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 10 தாக்கு முன்னாடியே அந்த டைமில் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இந்த பேரை பற்றி நீ சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணால் இதை விட்டு நம்ம அடுத்த பேரை பார்க்கலாம். வாங்க. அப்படியே இந்த பேர் பாருங்கள். இந்த பேரே கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தாரா காசின், இது வந்து பியூர் வந்து ஒயிட் தாரா. ரெண்டுமே ஒரே கண்ணில் போட்டிருப்பேன். ரொம்ப மஞ்சக்கல்லே ரொம்ப உடஞ்சிருக்கும். உள்ள அந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி விட்டு எப்படிமோ அந்த மாதிரி புறாங்க எல்லாமே உடஞ்சிருக்கும். எல்லாமே நல்லா பறக்கக்கூடிய புறாங்க தான். ஏன்னா எல்லாமே ரேஸுக்காக ட்ரைன் பண்ணுறாங்களா. இதுவே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேண்டாம், எடுத்தால் ஒரு 8 to 10 மணி நேரம் அந்த மாதிரிக்காக தான் நம்ம எல்லாமே ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் பறந்துருக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது ஒரு 8 to 10 மணி நேரம் கண்டிப்பாக பறக்கக்கூடிய புறா தான். புறா பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாமே லாங் பேர்டு தான். இதுவே ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது நம்மகிட்ட. இது வந்து நம்மகிட்ட இப்போ தான் ப்ரீட் பண்ணியிருக்கோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ரொம்ப டைட்டில் இருந்தாலும் எதுவுமே ப்ரீட் பண்ண முடியல. இந்த டைமில் ப்ரீடிங் எல்லா புறமே போட்டிருக்கோம். அதனால இதை ப்ரீட் பண்ணி இதில் சிக்கிறது நம்ம மாட்டி ஓட்டி பார்க்கலாம். இது இந்த டைம் எந்த மாதிரி டைமிங் கொடுக்குது எந்த மாதிரிங்கிறத வாங்க நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வெள்ளை, இது வந்து ஆணு. வெள்ளையில் வந்து தலைப்பொறி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சட்டை. அதே மாதிரி தலைப்பொரியில் வால் கருப்பில் இருக்கும். இதுவுமே கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட் மாதிரி பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக ஷார்ட் பெட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் டைமிங் அதை விட இது அதிகமாக கொடுக்கும். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நம்மகிட்டே பறந்துருக்கு கோயம்புத்தூரில். நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது நேரிலே பார்த்து இந்த புறா இந்த ஃபீமேல் வந்து நேரிலே பார்த்தது பறந்ததை பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பிளாக்ல மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எப்போ போல நார்மல் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ரேஸ்க்காக நம்ம இதையும் நம்ம கூடலே ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட சிக்கிறது எந்த மாதிரி பறக்குது என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ என்னன்னா அடுத்த பேர்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு தான். ஏன்னா இந்த பேர்டை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு தான் வாங்கியிருக்கோம், கேரளாவில் வாங்கியிருக்கோம். இது கண்ணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரஞ்சாக இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் மஞ்சள் கண் இருக்கும், இல்லை இந்த கண்ணு சொல்லுவோம் கலங்காங்க எனக்கு இந்த கருப்பு கலரில் இருக்கும். நம்ம சென்னையில் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லி ஆரஞ்சு தான், ஒரே ஒரு நடுவில் பிளாக் மட்டும் தான் இருக்கும். இது வந்து மேலு, இது வந்து ஃபீமேலு. கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் பறந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பேராக வாங்கியிருக்கோம் நம்ம. சரி கொஞ்சம் எடுத்து ஓட்டி பார்க்கலாம் எந்த மாதிரி பறக்குது என்னங்கிறது. ஏன்னா கேரளாவுக்கு அப்புறம் மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் பறக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி ஓட்டி பார்க்கலாம் இருக்கா, இது வாங்கியிருக்கோம். இது பேர்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட் ஆனால் இது ரொம்ப ஷார்ட் பேர்டாகவும் இல்லை, ரொம்ப லென்த்தாகவும் இல்லை, ஒரு மீடியமாக இருக்குது. பட் ஆனால் புறா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நம்ம புறாவோட கொஞ்சம் பாடி எச்சா இருக்க மாதிரி இருக்குது புறா. இதுலேயும் நம்ம சிக் எடுத்துகிட்டு என்ன எதுன்னு ஓட்டி பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ நேரம் பறக்குது எனக்கு அப்படி நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த பேர் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்த புறா எல்லாமே கவுடால புறாங்க பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து நம்ம கருணப்புறா பார்க்கலாம் வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜாக் பொரியில் இருக்கும். இது வந்து மேலு. கிட்டத்தட்ட கலரில் நம்மக்கிட்ட ஒரு 5 to 6 மணி நேரம் பறந்த புறா இது. இதுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜாவில் ஒரு 5 to 7 மணி நேரம் பறக்கக்கூடிய ஒரு புறா போட்டிருக்கோம். இது புறா எப்படி இருக்குது. இது வந்து கப்பு கலர் சப்ஜாலே பிளாக் அடித்த மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே நல்லா பறக்கக்கூடிய புறாங்க. இதுக்கு பிறக்கிற சிக்குமே நம்மகிட்ட கிட்டத்தட்ட 5 to 7 மணி நேரம் பறந்துருக்கு புறா. அதனால் மறுபடியும் திருப்பி நம்ம இது கூட பேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு பேரோட, இது வந்து வேற ஒரு பேரோட வந்தது. இந்த டைம் வந்து இது வேற ஒரு பேரோட இருந்தது. இதே பார்த்தா இது ரெண்டுமே ப்ரீட் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி சிக்கு வருது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி சப்ஜாவில் பொறி அடித்த மாதிரி வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் புறா. நாங்கள் அடுத்த பேர்டு பார்க்கலாம்.
நம்ம அடுத்தது என்ன பேர் பார்க்க போகிறோம்னா இதுதான் கருணையில் ரெண்டுமே பியூர் காசினில் இருக்குங்க. இது வந்து ஓல்டு லைனேஜ் பேர்டு. இது வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக வெளியிருந்து வாங்கியிருக்கோம். இல்லை ரெண்டுமே ஒரே இதில் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 4 5 மணி நேரம் பறந்துருக்கு கோயம்புத்தூரில். பறந்துருக்கு ஏன்னா நேரில் பார்த்தேன், அதனால சொன்னாங்க. கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த புறா. சரி எப்படி நம்ம புறா போட்டு பார்க்கலாம், நம்மகிட்ட ஒரு பழைய புறா இருக்குல்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு லைனேஜ் பேர்டு. இது நம்மகிட்ட ஒரு 3 வருஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக ஓட்டினப்போ கூட ஒரு 6 மாதம் ஓட்டினப்போ கூட இந்த புறா 7 மணி நேரம் கண்டிப்பாக பறந்துருக்கு. ஏன்னா காலையில் 12 மணிக்கு விட்ட புறா நைட்டு 6 7 அப்போ தான் இறங்கிச்சு புறா. அதனால் என்னன்னா இந்த டைம் 2 விட்டு பேர் பண்ணியிருக்கோம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டுமே காசினில் இருக்கும். இது வந்து காசினில் டார்க்காக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஏன்னா இதே மாதிரி கிடைக்கல. அது இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி காசினில் புறா பறக்குமா அப்படின்ட்டு. ஆனால் இது பறந்துருக்கு. இந்த டைம் சிக்கெட் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் ஒரு மித்து இருக்குது, ஏன்னா கலரில் இருக்க புறா எதுவுமே பறக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரேஸ்க்கு எதுவுமே ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த மாதிரி இதுலேருந்து சிக் எடுத்து இந்த மாதிரி பறக்குது என்னங்கிறத. நம்ம என்ன வாங்க அடுத்த பேர் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேர் பார்த்தீங்கன்னா பியூர் ஜாக் லைனேஜ். இது வந்து மேல், இது வந்து ஃபீமேலு. இந்த ஜாக் பார்த்தீங்கன்னா பியூர் ஜாக்கில் சுத்த வெள்ளிக்கண்ணில் இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபீமேல் வந்து அப்படி இல்லை. இந்த மேல் வந்து நம்மளுது. இந்த ஃபீமேல் வந்து இப்போ ப்ரீடிங்காக வெளியிருந்து எடுத்திருக்கோம். இது பாருங்கள் பியூர் ஜாக்கில் ஒரே ஒன்று மட்டும் ரெக்கவரில் இருக்கும் புறா. இதோட கண்மை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கண்ணில் ஃபுல்லாக அந்த பிளாக் அடிச்சிருக்கும், அந்த உடஞ்ச மாதிரி. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்குங்கிறது. இதோட கண்ணு வந்து பிளாக் ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சுத்த நம்ம போகிறாங்க. இது வந்து வெளியேருந்து ப்ரீடிங்காக வாங்கியிருக்கோம். ஏன்னா இது அங்கே ரொம்ப நல்லா பறந்துட்டு இருந்தது புறா. நல்லா வாரி அடிச்சுட்டு ரொம்ப இழுத்து பெரிய வட்டம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். இது ஆல்மோஸ்ட்லி நம்மகிட்ட தெரியும். ஏன்னா இது நம்மகிட்ட இருந்த புறா தான். மினிமம் 5 ஒரு 7 மணி நேரம் பறக்கக்கூடியது புறா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி இருக்குங்கிறது. நல்லா நீட்டாக இருக்கும் புறா. இதுக்கு முன்னாடி இதுக்கு போட்ட சிக்கு வந்து கண்டிப்பாக வெளியே பறந்துருக்குது. எனக்கு கொடுத்துருக்கேன் வெளியே. கொஞ்சம் திருப்பூரில் கொடுத்துருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா புறா நல்லா பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரி இந்த டைம் மாற்றி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கோம். வாங்க நம்ம அடுத்த பேர் பார்க்கலாம். இப்போ இந்த புறா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பியூர் சப்ஜாலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேல், இது பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. இது வந்து மேல் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி பொள்ளாச்சியில் சீல் வச்சு பறந்த புறா. இது பறந்து பிளேஸ்மெண்ட் ஆன புறா. இது வந்து மேல் பொள்ளாச்சியில் வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போ நம்ம இது வாங்கி நம்மகிட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு. நல்லா டைம் கொடுத்துட்டு ஒரு 5 7 மணி நேரம் புறா பறந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரீடிங்காக வாங்கியிருக்கு ஃபீமேல். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ந்து வாங்கியிருக்கோம். புறா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பேர்டாக இருக்கும். ஆனால் நல்லா டைம் கொடுத்துருக்கு. பெரிய வட்டம் போகிற புறா இது. அதனால் இது நேரில் பார்த்தா நல்லா இருந்துச்சு. சில எடுத்து நம்ம புறா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ இந்த டைம் வந்து இந்த பேருக்கு போட்டிருக்கேன். புறா பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இது வந்து பழைய புறா நம்மளுது. இது வந்து இப்போ வந்து வெளியே ப்ரீடிங்காக எடுத்திருக்கோம். இது இதோட கண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப பழைய புறா இது. வயசு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு இருக்கும். 5 வயசுலேருந்து 6 வயசு இருக்கும் இந்த புறாக்கு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ எடுத்துகிட்டு ஒரு ப்ரீடிங்காக. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா 3 வயசு புறா மாதிரி தெரியாது. இப்போ அது பட்டா மாதிரி தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு புறா சின்னதாக இருக்குது. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு புறா. வாங்க அடுத்த பேர் பார்க்கலாம் என்னென்னு. நம்ம அடுத்து எந்த பேர் பார்க்க போகிறோம்னா இந்த பேர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இது வந்து மேலு. இது வந்து பியூர் சப்ஜாவில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் புல்தாரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டைமிங் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 7 மணி நேரம் பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பார்த்தா இத்தனை புறா செட் பண்ணிக்கலாம் கருணை எல்லாமே. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா புறாமே உங்களால் அடிக்கும் பறக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம செட் பண்ணிக்கிற அடிக்கும் பறக்குங்கிறதுக்காக செட் பண்ணியிருக்கோம். ஒரு சிலது வந்து மாறி வரும். இன்னும் அடிக்கும் இல்லை பறக்காமல் போயிடும். இல்லை பறக்கும். ஒரு சில புறா நல்லா ஒரு 5 7 மணி நேரம் பறந்துட்டு அடிக்காமல் பல்ட்டி அடிக்காமல் போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறது இந்த பேர் செட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓவரில் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு புறா பறக்கலையா, சரி அதுக்கு போட்டு இந்த மாதிரி மாற்றி குஞ்சு எடுத்து பார்ப்போம். ஏன்னா அதான் மேல் தான் அடிக்கல ஃபீமேல் தான் அடிக்கல சொல்லி அது மாத்திரக்காக இந்த பேர் வச்சிருக்கோம். இது பேர் பார்த்தீங்கன்னா பியூர் ஓவரடி. ரெண்டுமே வெள்ளிக்கண்ணில் ஓவரடியில் இருக்கும் புறா. இது வந்து குல்தாரு, இது வந்து சப்ஜாவில் போட்டிருக்கோம். இதுவுமே கிட்டத்தட்ட ஓவரடினா பறக்காதுன்ட்டு அர்த்தம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 ஒரு 3 மணி நேரம் பறக்கும். கீழே வரப்பில் ஃபுல்லாக அடியில் இருக்கும். மேலே ஏறிச்சுன்னா பெரிய வட்டம் போயிட்டு புறா பறக்கிறதுக்கு போயிடும். அந்த மாதிரி புறாங்க செட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தா நம்மகிட்ட பிறந்த போகிறாங்க. இது கூட இவங்க அப்பா அம்மா நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால் பிரித்து வச்சுருக்கோம். பார்த்தா இதே ப்ரீடிங் செட்டாக ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இதில் ஓவரில் செட்டு ப்ரீடிங் போட்டிருக்கோம். 2 ஒட்டுக்காவே மாற்றி போடாமல். இதுலேருந்து குஞ்சு எடுத்து பறக்குதா இல்லை ஓவரில் விழுதா என்னங்கிறது நான் பின்னாடி பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் இந்த பேர் பார்த்தீங்கன்னா நல்லா டைம் கொடுக்கக்கூடிய பேர் தான். இது வந்து மேலு, இது வந்து ஃபீமேலு. இது பார்த்தீங்கன்னா பியூர் ஜாக்கில் இருக்கும் புல்தாரில். இது பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஜாவில் போட்டிருப்பேன். இது ரெண்டுமே நம்மகிட்ட ரொம்ப பழைய போகிறாங்க. இதுக்கு வந்து 4 வயசு ஆச்சு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக கூட ரக்கை இழுத்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தா தெரியும் ரக்கை கூட இழுத்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சும்மா ஓட்டி பார்க்கலாமே ஓட்டினதா. ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி ஓட்டின போகிறாது. அப்போ ஒரு 5 7 மணி பறந்துருக்கு. ஏன்னா இது ரொம்ப ப்ரீடிங் போடாமல் தனியாக ரக்கை வெட்டி தனியாக மேலுக்கு அதில் பிரித்து போட்டேன். சரி இப்போ பறக்குது என்ன சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரக்கை இழுத்து ஓட்டுனதெல்லாம் தெரிஞ்சது எவ்வளோ நேரம் பறக்குங்கிற இது ஒரு கெப்பாசிட்டி என்னென்னு. ஒரு 4 வருஷம் பூரா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பறந்துருக்கு நம்மகிட்ட. மத்தியானம் காலையில் 11 மணிக்கு விட்டு நைட் ஒரு 7 8 அப்போ தான் இறங்கிச்சு இந்த புறா. இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல். இதுக்கு நம்ம போட்டுருக்காது. இதுவுமே ஒரு 7 8 மணி நேரம் கன்ஃபார்ம் பறக்கூடிய புறா. இதுவுமே நம்மகிட்ட அந்த பழைய புறாவை இது ரெண்டையும் இந்த டைம் ப்ரீட் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி சிக்கு வருது எனக்கு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது எல்லாமே பொள்ளாச்சிலேருந்து வாங்கினது. ஏன்னா அங்கே சீலோட பறந்த போகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடி வாங்கினது. இப்போ எல்லாமே பிரிச்சு வச்சு நம்ம அடுத்த வருஷம் ரேஸ் ஓட்டுறதுக்காக நம்ம ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம்.
இதுக்கு சிக்கே பிறந்து எந்த மாதிரி பார்க்குறாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நம்ம இதே மாதிரி மோர் பீஜின் இம்ப்ளிமெண்டிவ் டிப்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நான் சும்மா விளையாட்டு பார்த்தா சும்மா தானே பிராங்க். போட்டேன்